எனவே வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்த மறக்காதீர்கள். வாருங்கள் இப்போது இன்றைய சுவாரஸ்யமான கதையை தொடங்குவோம். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தபூர் என்ற செழிப்பான கிராமம் ஒன்று இருந்தது. கிராமத்தின் 4 திசைகளிலும் பசுமையான வயல்கள் பறந்து விரிந்திருந்தன. அங்குள்ள மக்கள் உழைப்பு, நேர்மை மற்றும் பரஸ்பர ஒத்துழைப்பில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். ஒவ்வொருவரும் காலை முதல் மாலை வரை தங்கள் வேலையில் மனதை செலுத்தி உழைத்தனர். இந்த கிராமத்தில் கோபாலபாய் படேல் தனது மனைவி சீதாபெனுடன் வசித்து வந்தார். கோபாலபாய் மிகவும் உழைப்பாளி, இரக்கமுள்ள மற்றும் புத்திசாலியான விவசாயி ஆவார். பல வருட உழைப்பால் நல்ல நிலத்தை வாங்கியிருந்தார். அவரது வயல்களில் ஏராளமான பயிர்கள் விளைந்தன, மேலும் பல பால் மாடுகளும் அவரிடம் இருந்தன. பால் மற்றும் விவசாயம் ஆகிய 2 தொழில்களிலும் அவருக்கு நல்ல வருமானம் கிடைத்தது. கிராமத்தில் யாருக்காவது சிரமம் ஏற்பட்டால் அவர்கள் முதலில் செல்வது கோபாலபாய் வீட்டிற்குத்தான். யாருக்காவது விதை வாங்க பணம் வேண்டும் என்றாலும், ஏழையின் திருமணத்திற்கு உதவி வேண்டும் என்றாலும், அல்லது யாருடைய வீட்டிலாவது திடீர் நெருக்கடி ஏற்பட்டாலும் கோபாலபாய் தனது சக்திக்கு ஏற்ப அனைவருக்கும் உதவினார். இதனால் ஒட்டுமொத்த பகுதியிலும் அவருக்கு பெரிய மரியாதை இருந்தது. ஆனால் அதே பகுதியில் 4 தந்திரமான கொள்ளைக்காரர்கள் கொண்ட கும்பல் ஒன்று செயல்பட்டு வந்தது. அவர்கள் நள்ளிரவில் கிராமங்களுக்குள் நுழைந்து மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு தப்பிச் செல்வார்கள். மக்களிடையே பயத்தின் சூழல் ஏற்பட்டது. பலமுறை கிராம காவலாளிகளும் சிப்பாய்களும் விசாரணை நடத்தினர், ஆனால் ஒவ்வொரு முறையும் கொள்ளையர்கள் தப்பித்துவிட்டனர். ஒருநாள் மாலை கிராமத்துச் சதுக்கத்தில் மக்கள் இந்த சிக்கல் குறித்து மீண்டும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். கோபாலபாயும் அங்கு சென்றார். அனைவரின் பேச்சை கேட்ட அவர், உழைத்துச் சம்பாதித்த செல்வத்தை காப்பதும் மிக அவசியமானது என்று நினைத்தார். அவர் தனது வீட்டின் பாதுகாப்பிற்காக இரவில் கண்காணிப்பு ஏற்பாட்டை செய்தார். சில நாட்கள் எல்லாம் நன்றாக சென்றது, ஆனால் சில காவலாளிகள் அலட்சியமாகிவிட்டனர் என்பது பின்னர் தெரியவந்தது. கோபாலபாய் அவர்களுக்கு புரிய வைத்தார், ஆனாலும் பெரிய மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை. இறுதியில் அவர் தனக்கு மிகவும் நம்பிக்கையான 2 தோழர்களை மட்டும் தன்னுடன் வைத்துக் கொண்டார். சில நாட்களில் பயிர் தயாரானது. தானியங்கள் சாக்குகளில் நிரப்பப்பட்டு விற்பனைக்கு தயாராகின. அடுத்த நாள் அதிகாலையில் கோபாலபாய் தனது 2 நம்பிக்கையான தோழர்களுடன் மாட்டு வண்டியில் தானியங்களை ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள பெரிய சந்தையை நோக்கி புறப்பட்டார். சந்தையில் அவர் நல்ல விலைக்கு தன் முழு தானியங்களையும் விற்றார். அதற்கு பதிலாக அவருக்கு நல்ல தொகை கிடைத்தது. வியாபாரி மோகன்லால் சேத் ஒரு அனுபவமிக்க மனிதர். கோபாலபாயை குறிவைத்து 4 சந்தேகத்திற்கிடமான நபர்கள் கண்காணித்துக் கொண்டிருப்பதை அவர் நீண்ட காலமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர் மெல்ல கோபாலபாய் அருகில் வந்து கூறினார், கோபாலபாய், இன்று வீடு திரும்பும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள். சில அடையாளம் தெரியாத நபர்கள் நீண்ட காலமாக உங்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். அவர்களின் செயல்கள் எனக்கு சந்தேகத்திற்கிடமாக தோன்றுகின்றன. கோபாலபாய் பயந்து போகவில்லை. அவர் அமைதியாகச் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு உடனடியாக நிலைமையை புரிந்து கொண்டார். அவர் தனது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தினார். உண்மையான பணத்தை தனது மிகவும் நம்பிக்கையான தோழரிடம் ஒப்படைத்து அவரை வேறு பாதை வழியாக கிராமத்திற்கு அனுப்பி வைத்தார். பிறகு அவர் ஒரு சாதாரண பொட்டலத்தை கையில் எடுத்தார். அதில்தான் முழுத்தொகையும் இருப்பது போல காட்டிவிட்டு தானே தனியாக காட்டுப்பாதை வழியாக நடக்கத் தொடங்கினார். தொலைவில் நின்று கொண்டிருந்த 4 கொள்ளையர்களும் இதை பார்த்துவிட்டு உண்மையான பொக்கிஷம் அந்த பொட்டலத்தில்தான் இருப்பதாக நம்பினர். அவர்கள் அமைதியாக கோபாலபாயை பின்தொடரத் தொடங்கினர். கோபால்பாய் அமைதியான மனதுடன் காட்டை நோக்கி முன்னேறிக் கொண்டிருந்தார். அவர் முகத்தில் எந்த அச்சமும் இல்லை, ஆனால் தன்னை யாரோ பின்தொடர்கிறார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். பின்தேடி வந்த 4 கொள்ளையர்கள் சற்று தூரத்திலிருந்து அவரது ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தனர். கொஞ்சம் தூரம் சென்றதும் பாதை குறுகலாக மாறியது. இருபுறமும் அடர்ந்த மரங்கள் இருந்தன. பறவைகளின் சத்தத்தை தவிர எங்கும் ஒரு அமைதி நிலவியது. மதிய வெயில் கடுமையாக இருந்ததால் கோபால்பாய்க்கு சோர்வு ஏற்பட்டது. சற்று தூரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் தென்பட்டதும் அதன் குளிர்ந்த நிழலில் அவர் அமர்ந்தார். தலையிலிருந்த துண்டை கழற்றி ஒரு கிளையில் மாட்டிவிட்டு சற்று ஓய்வெடுக்கத் தொடங்கினார். சுற்றுப்புறத்தை கவனித்தபோது அருகில் ஒரு பழைய சுடுகாடு இருப்பது அவருக்கு தெரிந்தது. இங்கே சிறிது ஓய்வெடுத்துவிட்டு பிறகு கிராமத்தை நோக்கி புறப்படுவேன் என்று அவர் மனதில் நினைத்து கொண்டார். இதற்கிடையில் 4 கொள்ளையர்களும் மெதுவாக அங்கே வந்து சேர்ந்தனர். அவர்கள் கோபால்பாயைச் சுற்றிலும் முற்றுகையிட்டனர். கொள்ளையர்களில் ஒருவன் கம்பீரமான குரலில் கூறினான், அமைதியாக உன்னுடைய மூட்டையை எங்களிடம் கொடுத்துவிடு.
சந்தையில் உனக்கு கிடைத்த பணம் அனைத்தும் இப்போது எங்களுக்குரியது. கோபால்பாய் ஒரு நொடிக்கூட பயப்படவில்லை. அவர் அமைதியாக எழுந்து நின்று கம்பீரமான குரலில் கூறினார், நீங்கள் மக்கள் ஒருவேளை தவறு செய்கிறீர்கள். நான் எந்த வியாபாரியோ அல்லது விவசாயியோ அல்ல. நான் இந்தச் சுடுகாட்டில் வசிப்பவன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்குதான் என் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இன்று சிறிது நேரம் வெளியே வந்து குளிர்ந்த காற்று வாங்குவதற்காக அமர்ந்திருந்தேன். இச்சொற்களைக் கேட்டதும் 4 கொள்ளையர்களும் ஒருவரையொருவர் முகத்தை பார்த்து கொண்டனர். அவர்கள் சுற்றிலும் பார்த்தனர். உண்மையில் அந்த இடம் பழைய சுடுகாட்டின் அருகில்தான் இருந்தது. ஒரு கொள்ளையன் மெல்லிய குரலில் கூறினான், அட, ஒருவேளை இவர் மனிதர் அல்ல, ஏதோ ஒரு அறியப்படாத சக்தியாக இருக்கக்கூடும். மற்றொருவன் உடனே பேசத் தொடங்கினான், இங்கு ஒரு நிமிடம் கூட நிற்பது சரியல்ல. இதைச் சொல்லிவிட்டு 4ம் பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டனர். அவர்கள் திரும்பிப் பார்க்காமலேயே காப்பை கடந்து வெகு தூரம் சென்றுவிட்டனர். கோபால்பாய் அவர்கள் தூர செல்வதை பார்த்து லேசாக புன்னகைத்தார். அவரது திட்டம் வெற்றி பெற்றது. அவர் அமைதியாக தனது உடைகளை சரிசெய்துவிட்டு கிராமத்தை நோக்கி புறப்பட்டார். வீட்டை அடைந்ததும் தனது நம்பிக்கைக்குரிய தோழரிடம் பாதுகாப்பாக பணத்தை ஒப்படைத்தார். கோபால்பாய் நடந்த அனைத்து சம்பவங்களையும் சீதா பெண்ணிடம் கூறினார். சீதா பெண் இறைவனுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு கூறினார், இன்று உங்களின் புத்திசாலித்தனமும் அமைதியாகச் சிந்திக்கும் பழக்கமும் காரணமாக நமது உழைப்புக்கேற்ற வருமானம் தப்பியது. கோபால்பாய் கடுமையான குரலில் பதிலளித்தார், இன்று அவர்கள் ஏமாந்துவிட்டார்கள், ஆனால் அவர்கள் மீண்டும் முயற்சி செய்வார்கள் என்று எனக்கு தோன்றிடுகிறது. இனி அவர்கள் எப்போதுமே நமது கிராமத்தின் பக்கம் பார்க்காதவாறு ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும். இத்தகைய சிந்தனைகளுடன் கோபால்பாய் அடுத்த நாளே புதிய திட்டத்தை தீட்டத் தொடங்கினார். நாள் காலையில் கோபாலபாய் ஒரு அவசியமான வேலைக்காக அருகிலுள்ள கிராமத்திற்குச் சென்றார். அங்கு கிராமச் சதுக்கத்தில் மக்களின் பெரிய கூட்டம் கூடியிருந்தது. ஒரு வயதான பாம்பாட்டி பல்வேறு விலங்குகள் பற்றிய தகவல்களை மக்களுக்கு கூறிக்கொண்டிருந்தார் மற்றும் பாதுகாப்பாக பாம்புகளை கையாளும் தனது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். கோபாலபாயின் மனதில் உடனடியாக ஒரு திட்டம் உதித்தது. நிகழ்ச்சி முடிந்ததும் அவர் பாம்பாட்டியிடம் சென்று, பாபா, எனக்கு உங்கள் உதவி தேவை. நீங்கள் எனது ஒரு வேலையை செய்து கொடுத்தால் அதற்குரிய தகுந்த ஊதியத்தை நான் தருவேன் என்றார். பாம்பாட்டி அவரது இதைக் கேட்டு உதவி செய்யச் சம்மதித்தார். கோபாலபாய் 4 பெரிய மண்பானைகளை வரவழைத்தார். பாம்பாட்டியும் தனது திறமையால் 4 பாம்புகளை வெவ்வேறு பானைகளில் பாதுகாப்பாக வைத்து உறுதியாக மூடிகளை கட்டினார். கோபாலபாயும் அவருக்குரிய முறையான ஊதியத்தை கொடுத்து நன்றி தெரிவித்தார். வீட்டிற்கு வந்தவுடன் அவர் அந்த 4 பானைகளையும் வீட்டின் மாடியில் ஒரு மூலையில் ஒழுங்கமைத்து வைத்தார். மாலை வேளையில் கோபாலபாய் சீதா பெண்ணிடம் தனது திட்டத்தை விளக்கினார். சீதா பெண்ணுக்கு ஆரம்பத்தில் சற்று ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் தன் கணவரின் புத்திசாலித்தனம் மீது அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. இரவில் இருவரும் தூங்குவது போல நடிக்கத் தொடங்கினர். மறுபுறம் அந்த 4 கொள்ளைக்காரர்களும் மீண்டும் ஒன்று கூடினர். அவர்களின் தலைவன் கூறினான், கடந்த முறை நாம் வெறும் கையோடு திரும்பினோம், ஆனால் இன்று இரவோடு இரவாக கோபாலபாயின் வீட்டிலிருந்து நிச்சயமாக விலைமதிப்பற்ற பொருட்களை எடுத்துச் செல்வோம். நள்ளிரவுக்குப் பிறகு 4வரும் அமைதியாக கோபாலபாயின் வீட்டின் பின் சுவரின் வழியாக உள்ளே நுழைந்தனர். கோபாலபாய் முன்பே விழித்திருந்தார். அவர் மெதுவாக சீதா பெண்ணை எழுப்பினார். சீதா பெண் இப்போதுதான் தூக்கத்திலிருந்து விழித்தது போல் கேட்டார், என்ன விஷயம்? கோபாலபாய் வேண்டுமென்றே சற்று உரத்த குரலில் கூறினார், எனக்கு அந்த விலைமதிப்பற்ற பொருட்கள் பற்றிய கவலையாக இருக்கிறது. அவற்றை நீங்கள் பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன். சீதா பெண் உடனடியாக அவரது பேச்சை புரிந்து கொண்டார். அவரும் சற்று உரத்த குரலில் பதிலளித்தார், ஆம், எல்லாவற்றையும் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் வைத்துள்ளேன். யாருக்கும் சந்தேகம் கூட வராது. 4 பெரிய மண்பானைகளில் அனைத்து விலைமதிப்பற்ற பொருட்களையும் வைத்து மாடியில் வைத்துள்ளேன். எந்த திருடனும் அங்கே தேடப்போவதில்லை. இப்படியொரு பேச்சைக் கேட்டதும் மறைந்திருந்த 4 கொள்ளைக்காரர்களின் முகங்களிலும் மகிழ்ச்சி மலர்ந்தது. ஒருவன் கூறினான், இன்று வேலை ரொம்ப எளிதாகிவிட்டது. மற்றொருவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், உண்டியலை கருவூலத்தை உடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நேரடியாக மாடிக்குச் செல்வோம். 4வரும் மெல்ல மெல்ல ஏணியில் ஏறி மாடியை அடைந்தனர். அங்கே 4 பெரிய பானைகளைக் கண்டதும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். தலைவன் கூறினான், ஒவ்வொருவரும் உங்களது பானையை திறவுங்கள். 4வரும் ஒரே நேரத்தில் பானைகளின் மூடியை திறந்தனர். 4 திருடர்களும் அவசரமாக பானைகளின் மூடிகளை திறந்தார்கள். உள்ளே தங்கம், வெள்ளி மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். ஆனால் அவர்கள் பானைக்குள் கையை விட்டவுடன் உள்ளே இருந்த பாம்புகள் வேகமாக வெளியில் வந்தன.
இந்த எதிர்பாராத சம்பவத்தால் நான்கும் அதிர்ந்து போனார்கள். பயத்தால் அவர்கள் பின்னோக்கி நகரத் தொடங்கினார்கள். பானைகள் அவர்களின் கைகளிலிருந்து நழுவி தரையில் விழுந்து உடைந்தன. பீதியில் அவர்கள் ஒருவரையொருவர் மோதிக்கொண்டு கூரையிலிருந்து கீழே இறங்க ஓடினார்கள். இதற்கிடையில் கோபாலபாயும் சீதா பெண்ணும் வீட்டிற்குள்ளிருந்து அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சிறிது நேரம் அமைதி நிலவிய பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். 4 திருடர்களும் கடுமையாக பயந்து போய் அங்கிருந்து தப்பியோட முயன்றனர். கோபாலபாய் உடனே கிராம மக்களை உதவிக்கு அழைத்தார். சிறிது நேரத்தில் சுற்றியுள்ள மக்கள் கைகளில் விளக்குகளும் தடிகளும் ஏந்தி ஓடி வந்தனர். 4 திருடர்களும் சுற்றி வளைக்கப்பட்டனர். இனி அவர்களால் தப்பியோட முடியாது. கிராமத்தின் ஒரு இளைஞன் உடனே காவலாளிக்கு தகவல் கொடுத்தான். சிறிது நேரத்திற்குப் பிறகு கிராம காவலாளிகளும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் 4 திருடர்களையும் பிடித்தனர். விசாரணையின்போது பல கிராமங்களில் நடந்த திருட்டுகளுக்கான ஆதாரங்கள் அவர்களிடம் இருந்து கிடைத்தன. நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்திய கும்பல் இதுதான் என்பது இப்போது அனைவருக்கும் உறுதியானது. மறுநாள் இந்த செய்தி பிராந்தியம் முழுவதும் பரவியது. கிராம மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். பல ஆண்டுகளாக இருந்த பயம் இப்போது முடிவுக்கு வந்தது. கிராமப் பெரியவர்கள் கோபாலபாயின் புத்தி கூர்மை, பொறுமை மற்றும் புரிதலை மிகவும் பாராட்டினர். அனைவரும் கூறினர், பலத்தினால் மட்டுமல்ல, புத்தியாலும் பெரிய சிரமங்களை வெல்ல முடியும். கோபாலபாய் சிரித்துக்கொண்டே கூறினார், உழைப்பால் சம்பாதித்த செல்வத்தை காப்பதும் அவ்வளவு அவசியமானதுதான். ஆனால் எல்லாவற்றையும் விட பெரிய சக்தி தைரியம், பொறுமை மற்றும் சரியான நேரத்தில் எடுக்கப்படும் புத்திசாலித்தனம்.